نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائكم رواه أحمد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், இணை துணை என்பவன், என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவன். அவன் நாட்ட பிரகாரமே உலகத்திலே அனைத்து காரிய கர்மங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. சுருங்க சொல்ல போனால் மரத்திலிருந்து இலை பெறுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனின் நாட்ட பிரகாரமே கீழே விழுகின்றது. மனித குலத்திலே பல விடயங்களை கற்பனை செய்கிறான், பல விடயங்களை சிந்திக்கிறான். மனிதன் சிந்திக்கக்கூடிய விடயங்களை கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனின் நாட்ட பிரகாரமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அனைத்து அதிகாரம் ஆதிக்கங்களையும் தன்வசமாக்கிக் கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை போற்றி புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உலகமே இருமயமாயிருந்த காலத்திலே உலகத்தை ஒளியூட்ட வந்த எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தீன் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை எல்லாம் மையங்களாக மதித்து உயிர் தியாகம் செய்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாமனால் மறுவரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி வருவானா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது ஈருலக வெற்றிக்காக வேண்டி எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு பணித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல அமல்களை, நல்ல காரியங்களை எமது வாழ்க்கையிலே முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளை எல்லாம் விட்டு விலகி ஒதுங்கி தவிர்த்து நடக்குமாறு பணித்திருக்கிறான். அப்படிப்பட்ட பாவமான நாசமான காரியங்களை எமது வாழ்க்கையிலே முற்றும் முழுதாக அடியோடு தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியம் செய்கிறேன். நசீகத்தின் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். பிறருக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே குறுகிய ஒரு கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை குறுகிய ஒரு காலமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையுடைய நோக்கம், இந்த வாழ்க்கையுடைய குறிக்கோள், யதார்த்தம் அது மகத்தானது, அது உயர்வானது. வெறுமனே நானும் நீங்களும் உங்களுடைய ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி, மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி வாழ்ந்து விட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு 1
அனுப்பி அவர்களுக்கு குர்ஆனுடைய வேதத்தை இறக்கி அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் காண்பித்திருக்கிறார். அந்த வாழ்க்கை பிரகாரம் நானும் நீங்களும் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த குறுகிய இந்த கால வாழ்க்கையையும் அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்குவது மட்டுமல்ல, என்னுடைய உங்களுடைய சக்கராத் இறுதி முடிவு கடைசி நேரம், மனிதன் அஞ்சி பயந்து கவலைப்படக்கூடிய நேரம், அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் மலக்குமார்களை இறங்கி அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, நீங்க கவலைப்பட வானம், நீங்க பயப்பட வானம் என்ற சுப செய்தியோடு அல்லாஹ் எங்களோட உடம்பிலிருந்து வீரத்தை பற்றுவார். கபருடைய வாழ்க்கை தனிமையான வீடு, யாரும் உதவிக்கு இல்லாத ஒரு இடம். எங்களுடைய சொத்து செல்வம், எங்களுடைய குடும்பங்கள் கபரு வரைக்கும் அவர்களுடைய உதவி. கபரு வரைக்கும் குடும்பத்தினர்கள் வருவாங்க, அழுவாங்க, எல்லாரும் கபரு வரைக்கும் தான். இதுக்கு பின்னால அவர்களால் எந்த உதவியையும் செய்ய முடியாது. அந்த தனிமையான வீட்டில பச்சை மண்ணில் என்னையும் உங்களையும் வைக்கப்பட்டதற்கு பின்னால எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யறதே நானும் நீங்களும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில செஞ்ச நல்ல அமல்கள், ஈமானோட வாழ்ந்த சாலிகான அமல்கள் செய்த அல்லாஹ் அஞ்சி நடந்த அந்த வாழ்க்கையில பிரதிபலன் தான் கபருடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் உதவியாக இருக்கும். கபருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு உதவி எங்களோட நல்ல அமல்கள். உலகத்துடைய வாழ்க்கையை பொறுமதியான முறையில கழிச்சா கபருடைய வாழ்க்கையில நிம்மதி. நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ் எங்களுக்கு அரிசுடைய நிழலுக்கு கீழான நிழல் தந்து, நாமாளுடைய ஏற்ற வலது தளத்துல தந்து, மின்னல் வேகத்துல சிராத்துடைய பாலத்தை கடந்து சொருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவான். எப்படா இந்த உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கைய அந்த ரப்பு விரும்பின பிரகாரம் நானும் நீங்களும் வாழக்கூடிய நேரம், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த பாக்கியங்களை தருவான். எனவே இந்த குறுகிய கால வாழ்க்கையை அவன் விரும்பின பிரகாரம் வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய குறிக்கோள் ஆசிராவுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில சில தேவைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். சில தேவைகள் இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் பசியுடைய தாகத்துடைய தேவை, குடிப்பானத்தின் பக்கம் தேவை காண்போம். பிரயாணம் செய்வோம், வாகனத்தின் பக்கம் தேவை காண்போம். இதே மாதிரி எங்களுக்கு வெயில் மழையிலிருந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு வீட்டின் பக்கம் தேவை காண்போம். உடம்புடைய ஆசைகள் இருக்கிறது, அதை ஹலாலான முறையில பூர்த்தி செய்வதற்காக ஒரு திருமணம், ஒரு மனைவி, இவரின் பக்கம் நாங்கள் தேவை காண்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த துனியாவுடைய சில தேவைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த எல்லா தேவைகளும் ஏந்த உங்களோட ஆசிரத்தை சிறப்பாக்குறதுக்காக வேண்டிதான். அந்த அடிப்படையில் தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது எந்த உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக. இந்த குடும்ப வாழ்க்கை இவைகளும் எங்களோட வாழ்க்கையில சிறப்பாக சந்தோஷமாக அமையும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு துஆவை படிச்சு தார நேரம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த துனியாட வாழ்க்கையிலும் நல்லத, சிறப்பானத, சிறந்தத தாயா அல்லாஹ். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাட வாழ்க்கையிலும் சிறப்பானத, சிறந்தத, நலவானத தாயா அல்லாஹ் என்ற துஆவை தான் எங்களுக்கு படிச்சுட்டாங்க. துனியாவும் சிறப்பாக அமையும், ஆখিরাவுடைய வாழ்க்கையும் அது சிறப்பாக அமையும். துனியாட வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அடிப்படை ஏங்க உங்களோட குடும்ப வாழ்க்கை சகோதரர்கள். குடும்ப வாழ்க்கை அது சிறப்பாக அமையணுமா, சந்தோஷமாக அமையணுமா? அன்புக்குரியவர்களே, எல்லாரும் குடும்பத்தினர்களாக இருக்கிறோம். ஒரு மனைவி திருமணம் முடிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஏந்த உங்களோட குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அடிப்படை உண்டு. ஏந்தோட வாழ்க்கையில இறையச்சம்,
அல்லாஹ்வுடைய பயத்தோடுள்ள வாழ்க்கை அமையும். இதனால்தான் நிக்காஹுடைய வைபவங்கள்ல கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவாங்க. அந்த 3 குர்ஆனுடைய வசனங்களை பார்த்தா இறை அச்சத்தை வலியுறுத்தக்கூடிய ஆயத்துகளாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் யா அய்யுஹன் நாஸ் மக்களே மனிதர்களே இத்தகு ரப்பக்கும் உங்களோட ரப்ப உங்களை படைச்சவன உங்களை பரிபாலிக்கிறவன உங்களை பாதுகாக்கிறவன உங்களை பராமரிக்கிறவன அவனை நீங்க பயந்து கொள்ளுங்க என்ற ஆயத்தோடு இத்தகு ரப்பக்கும் உள்ளதை ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைச்ச அப்படியான ரப்ப நீங்க பயந்துக்கோங்க. அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா ஈமான் கொண்டவர்களே இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நேர்த்தியான சீரான விடயங்களை பேசுங்க, சரியானதை பேசுங்க. யுஸ்லிஹ் லகும் அமாலக்கும் நீங்க அல்லாஹ்வை பயந்தா நேர்த்தியான விடயங்களை பேச்சுக்களை பேசினா அல்லாஹ் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் சீராக்குவார். யுஸ்லிஹ் லகும் அமாலக்கும் உங்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவார். வயகுஃபிர் லகும் துனூபக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற அர்த்தம் உள்ள ஆயத். இதை நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல இன்னொரு 3வது ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாதி ஈமான் கொண்டவர்களே இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை எந்த முறையில நீங்க அஞ்சணுமோ எந்த முறையில பயப்படணுமோ அப்படியான முறையில அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்க, அல்லாஹ்வை பயந்து வாழுங்க என்ற இப்படியான தக்வாவை வலியுறுத்தக்கூடிய ஆயத்துகள் தான் நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை வலியுறுத்தினார். இதுக்கு என்ன விளங்குதுன்னா நானும் நீங்களும் குடும்பமாக வாழக்கூடிய நேரம், கணவன் மனைவியாக வாழக்கூடிய நேரம் ஏந்த உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக அமையணுமா, கைர்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாக அமையணுமா, குதூகலம் நிறைஞ்ச வாழ்க்கையாக அமையணுமா, ஏந்த உங்களோட வாழ்க்கையில ஏந்த மனைவியோட வாழ்க்கையில இறையச்சமான வாழ்க்கை இருக்கும்டா அங்க நிச்சயமா சந்தோஷம் இருக்கு, அங்க நிச்சயமா கைர்கள் நிறைஞ்சது. அல்லாஹ் ஒரு நாள் கஷ்டத்துல கவலையில அல்லாஹ்ட பயம் இருக்கிற நேரம் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார். அல்லாஹ் ஏராளமான தக்வாவுடைய ஆயத்துக்களை பார்க்கிற நேரம் அல்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அல்லாஹ் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பார். ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب நினையாத புறத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பார். ومن يتق الله يجعل له من امره يسرا யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களோட காரியங்கள் அல்லாஹ் லேசப்படுத்துறான். ஏராளமான ஒன்று 2 ஆயத்துகள்ல இப்ப ஏந்த உங்களோட குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்ட பயம் என்ன மனைவி பார்க்கல தானே, என்ன குழந்தைகள் பார்க்கல தானே, என்ன பெற்றோர்கள் பார்க்கல தானே, என்னை நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பயம் முன்னால் இல்ல அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இறையச்சம் இல்லாத வாழ்க்கை வாழுவோம் உண்டா? மனைவியுடைய கண்ணை மறைஞ்சி குடும்பத்தினர்களுடைய கண்ணை மறைஞ்ச போதே நானும் நீங்களும் தவறு செய்ய ஆரம்பிப்போம் உண்டா? தவறுகள் கெடுதிகள் செய்ய ஆரம்பிப்போம் உண்டா? அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போய்க்கிறோம், குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போய்க்கிறோம். கணவன் வீட்டில் இல்ல என்று மனைவி அவள் அல்லாஹ்வுடைய இறையச்சம் இல்லாத வாழ்க்கை வாழுவாளாக இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்கப்பட வேண்டிய நிகழ்வு நேரிடும் சகோதரர்களே. அதனால குடும்ப வாழ்க்கையில யாரும் என்ன பார்க்கலட்டே என்ன படைச்ச ரப்பு அல்லாஹ் அவண்ட பார்வையில் இருந்து என்னால தப்ப முடியாது. நான் 4 சுவத்துக்குள்ளதாக இருக்கிறேன், 4 சுவரனுக்கு தடையாக இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்கல என்ற சிந்தனை வரும்டா அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்ற சிந்தனை எங்களோட உள்ளத்துல இல்லைன்னா அங்கிருந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். பாவங்களால வரக்கூடிய விளைவுகள் அதனுடைய
இறை எச்சமான வாழ்க்கை முதலாவது. அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, இரண்டாவது நீண்டவர குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரணும்னா அர்ரிலாஹில் கலா, அல்லாஹ்வுடைய கலா முடிவை நானும் நீங்களும் பொருந்திக் கொள்ளும். அல்லாஹ் எனக்கு ஒரு மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்து தந்த மனைவி. ஏதோ புரோக்கர் முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சாலும் யாருடைய சாய்ஸ்? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் முடிவு செஞ்சது. இதை நாங்க உள்ளத்தால பொருந்திக் கொள்ளும். இதனாலதானே திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டினாங்க. நீங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறீங்களா, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்களா, அந்த பெண்ணை பார்த்து முடிங்க. ஃபஇன்னஹா அஹரா அய்யுதம பைனகுமா, உங்களுக்கு மத்தியில அன்பு, உங்களுக்கு மத்தியில பரஸ்பரம், அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கிறதுக்கு இது உதவியாக தேவையாக அமையும். ஒரு வாழ்க்கையில ஒரு மனைவியை பார்த்து முடிக்கிறது. நாங்கள் எல்லாம் ஒரு திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு பெண்ணை ஒருத்தியை பார்த்து தான் நாங்கள் முடிச்சோமே. இவள் எனக்கு விருப்பமானவளாக அமையணும், எனக்கு பொருத்தத்துக்குரியவளாக அமையணும், ஏற்ற மனசுக்கு ஏற்றவளாக அமையணும் என்றதனால நான் பார்த்தோம். இதை நான் உள்ளத்தால பொருந்திக் கொள்ளணும், உள்ளத்தால கபூல் செஞ்சு கொண்டா இது அல்லாஹ் எனக்கு தந்த மனைவி. பொருந்திக் கொள்றது வெறுமனே பணத்துல, சாப்பாட்டுல, ஏனைய விடயங்கள்ல மாத்திரமல்ல, எல்லா விடயங்களையும் கனாஅத் போதும் என்ற தன்மை இருக்கிறது மாதிரி இது அல்லாஹ் எனக்கு தந்த மனைவி, அல்லாஹ் தந்த இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்தவள் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்னா ஹராமான பார்வை இருக்காது. இந்த மனைவியை நான் பொருந்திக் கொள்ளல, அவளை கண்டு திருப்தி அடையல, அவளை கண்டு நான் வாழ்க்கையில சந்தோஷத்தை அடையலன்னா இந்த பார்வை ஹராமான விடயங்களை பார்த்து கொண்டே இருக்கு. ஹராமான பார்வை அது பாதைகளையாக இருக்கலாம், இந்த மொபைல் போன்லையாக இருக்கலாம். இந்த மனைவியை பார்த்து திருப்தி அடைய வேண்டிய நான் மனைவியை கொண்டல்ல, யார் யாருடைய அழகை பார்த்து நான் திருப்தி அடைய வேண்டிய நிலப்பாடு வரும் என்பதா இந்த மனைவியை நான் பொருந்திக் கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல. இதனாலதான் நல்லா குர்ஆன்ல முஃமின்களை பார்த்து நபியே நீங்க சொல்லுங்க, குல் லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், முஃமின்களுக்கு சொல்லுங்க அவர்களுடைய பார்வையை தாழ்த்த சொல்லுங்க. அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையாக சொல்றான், உங்களோட பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு மஹரம் இல்லாத, உங்களுக்கு ஹராமான பார்வைகளை நீங்க பார்க்க கூடாது. பார்வையெல்லாம் தாழ்த்த சொல்றான். எப்ப நாங்க பார்வைகளை தாழ்த்துறதுக்கு நானும் நீங்களும் தவறிடுவோமோ, அடுத்த ஹராமானவ என்ற பார்வைகளை பார்த்து ரசிக்க ஆரம்பிப்போமோ. இதனாலதான் சில உலமாக்களுடைய கருத்து என்னன்னா, நாங்க பார்வைகளை தாழ்த்தலன்னா அசிங்கமானத கூட ஷைத்தான் எங்களுக்கு அழகாக காட்டுவான். எந்த மனைவி எனக்கு எத்தனையோ மடங்கு அழகானவள அல்லாஹ் எனக்கு மனைவியாக தந்திருப்பான், ஆனால் அதை விட அசிங்கமானதெல்லாம் ஷைத்தான் எனக்கு வாழ்க்கையில அழகாக காட்டிக் கொண்டிருப்பான். இதனால ஏந்த மனைவியோட எனக்கு ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் வாழ்க்கையில் எடுத்துக்குவான். இந்த பார்வையை நான் தாழ்த்த இல்லைன்னா இந்த மனைவியால் அடைகிற நிம்மதிய, சந்தோஷத்தை, குடும்ப வாழ்க்கையில் உள்ள நிம்மதிய அல்லாஹ் இந்த பார்வையை தாழ்த்துறத நாங்க இல்லைன்னா அன்புக்குரியவர்களே அந்த சந்தோஷம் வாழ்க்கையில் ஏற்படும். இதனால அர்ரிலா பில் கலா, அல்லாஹ்வுடைய முடிவை நானும் நீங்களும் பொருந்திக் கொள்ளும். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையணுமா, இந்த மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறானா, அவளை நாங்க உண்மையான முறையில அல்லாஹ்வுக்காக வேண்டி அவளை நேசிக்க கூடியவங்களாக மாறிடும். ஒரு மனைவி அவளுக்கு அவளோடு உள்ள நேசம் இல்லா அல்லாஹ்வுக்காக வேண்டும், அவளுடைய அளவுக்காக நேசம் வரையிடும், அவளுடைய குடும்ப கௌரவத்தை வச்சு நேசம் வரையிடும், அவளுடைய வேற வேற திறமைகளை வச்சு நேசம் வரையிடும். எல்லாத்த விடவும் இந்த மனைவிய நான் நேசிக்கணும் இல்லா அல்லாஹ்வுக்காக, ஏந்த நேசம் அல்லாஹ்வுக்காக. ஏண்டா ஹதீஸே குதுசியில
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க. அல்லாஹ் சொல்லுவதாக, வஜபத் மஹப்பதி லில் முத்தஹாபீன ஃபிய, யாரெல்லாம் எனக்காக வேண்டி நேசிச்சு போறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி யாரெல்லாம் ஒருத்தர் நேசிச்சு போறாங்களோ அவர்களுக்கு ஏந்த அன்பு கட்டாயம், ஏந்த அன்பு வாஜிபுன்னு அல்லாஹ் சொல்லுகிறார். நான் இந்த மனைவிய அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிற நேரம், அன்புக்குரியவர்களே, ஏந்த குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ்வோட அன்பு கிடைச்சு. வேற வேற விடயங்கள்ல நேசம் இருந்தாலுமே உள்ளத்துல ஏந்த அன்பை, ஏந்த மனைவியை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், ஏந்த குழந்தைகளை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், ஏந்த தாய, ஏந்த தகப்பனை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நேசிக்கிற நேரம் இந்த குடும்ப வாழ்க்கையில, குடும்ப உறவுல அல்லாஹ்வோட அன்பு கிடைச்சிடும். அல்லாஹ்வோட அன்பு எங்கட வாழ்க்கையில கிடைச்சிட்டா எங்கட துனியாட வாழ்க்கையும் சிறப்பாகிடும், எங்கட மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக ஆக்குவான். அதனால் அன்புக்குரியவர்களே, எங்கட வாழ்க்கையில எதை நாங்க நேசிச்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறது. இந்த நேசத்தை அல்லாஹ் தான் எங்கட உள்ளத்துல போடும். அல்லாஹ்வால தான் அந்த நேசத்தை அடையணும். பணத்தை கொடுத்து ஒரு பெண்ணை அவளுடைய நேசத்தை அடையலாம், தங்கத்தை கொடுத்து நேசத்தை அடையலாம், வீடு வாசல்களை கொடுத்து ஒரு பெண்ணுடைய நேசத்தை அடையலாம், வேற வேற துனியாவுடைய அமைப்புகளை கொடுத்து ஒரு பெண்ணுடைய நேசத்தை அடையலாம். நாங்க நினைக்கிறோம் அழகான ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா மனைவியோட நிம்மதியா வாழும், வாகனம் ஒன்றை வாங்கிட்டா நிம்மதியா வாழும். எத்தனையோ பேர் சொல்லக்கூடியது அழகான வீடு, அழகான வாகனம், எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இந்த சந்தோஷத்தை, நிம்மதிய அல்லாஹ் போடுற விதத்தான் அல்லாஹ் வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளதான், அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை படைச்சிக்கிறான் அல்லாஹ், ஜோடிகளை படைச்சிக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அவளால அந்த மனைவியால நிம்மதி அடையும். ஏன் திருமணம் முடிக்கிறோம், ஏன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்? அந்த மனைவியால நிம்மதிய சந்தோஷத்தை அடையணும் என்றதனால், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் என்றதனால், இதுக்காக வேண்டிதான் திருமணம், இதுக்காக வேண்டிதான் குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனகும் மவத்தத வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் அந்த மவத்தா ரஹ்மா இரக்கத்தை, அந்த அல்லாஹ் தான் அவங்களுக்கு மத்தியில் ஆக்கியிருக்கிறார். ஏந்த உள்ளத்தை, மனைவியுடைய உள்ளத்தை ஜோடு பண்றவன் அல்லாஹ். இதனால்தான் வேற ஆயத்துல முழு உலகத்துடைய சொத்து செல்வங்களை செலவழிச்சாலும் ரெண்டு கல்வ, ரெண்டு உள்ளத்தை அல்லாஹ் நாடாம சேர்க்கிறார். அதனால் அன்புக்குரியவர்கள், எங்களோட குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ்வோட அன்பு வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அடைஞ்சுதான் அந்த நேசத்தை குடும்ப வாழ்க்கையில் அடையலாம். இன்னைக்கு வேற வேற துனியாவுடைய சொத்து செல்வங்களால் அடையலாம். அதனால முதலாவது ஏந்த உங்களோட குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ்வோட அன்பு கிடைச்சிச்சா? நான் என்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்ன செய்யலாம்? இந்த வாழ்க்கையில் 5 நேரம் பூர்த்தியா சுஜூத கூட நிறைவேற்றலாம். வேற பரலான கடமை தானே, சுன்னத்துகளை வேற வேற கடமைகளை ஒரு பக்கம் வச்சு பார்த்தா பூர்த்தியான அல்லாஹ் அந்த ஒவ்வொரு நாளும் 5 நேர கடமை சுஜூத சரி நான் பூர்த்தியா நிறைவேற்றவனா? உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க. உள்ளத்துல கையை, தொழுகைகள் பாராட்டப்படும்னா துனியாட வாழ்க்கை சோதனையா மாறிடும், துனியாட வாழ்க்கை பிரச்சனையா மாறிடும். நாங்க சுபக தொழலன்னா அல்லாஹ்வோட பொறுப்புல நாங்க, அல்லாஹ்வோட பொறுப்புக்கு நாங்க நீங்கிட்டோம். மன் சல்ல சுபக ஃபீ நிம்மத்தில்லா, யார் சுபக தொழுகிறாங்களோ அல்லாஹ்வோட பொறுப்புக்குள்ள வாரா. சுபக தொழல்ல, இன்றைக்கு நான் சுபக தொழல்ல, அந்த வாழ்க்கையில கலா என்றிருந்தா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வோட அன்பு அடையலுமா? என் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வருமா? வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குமா? மனைவி எந்த மனைவிய சந்தோஷத்தை அடையணும் என்று திருமணம் முடிச்சேனோ அவளால நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே.
அடையவே இல்லாத சகோதரர். அடைஞ்சாலும் அது வெளிரங்கமாக இருக்கும், யதார்த்தமாக அந்த அன்பை நாம் அடையலாம். அதனால் அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையில் அன்பு வேண்டும் என்றால் அல்லாத அன்பு அடையணும். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வரக்கூடியதற்கு அடிப்படையான ஒன்றுதான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறார். வெறுமனே வேலைக்காரி அல்ல, என் ஆடைய கழுவுறதுக்கும், எனக்கு நேரத்துக்கு நேரம் சமைச்சு போடுறதுக்கும், ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் வெறுமனே அவள் ஒரு வேலைக்காரி மாதிரி அல்ல. ஆனா இந்த அவள் எங்களுக்கு உபகாரமாக, எங்களுக்கு எங்கட வேலைகளை எல்லாத்தையும் அவர்கள் என்ன செய்யறார், காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்கட தேவைகளை அவள் பூர்த்தி செய்யறார், எங்கட ஆசைகளை அவள் பூர்த்தி செய்யறார், எங்கட ஆடைகளை கழுவுறா, எங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சமைக்கிறா, எங்கட குழந்தைகள் அழகான முறையில பராமரிக்கிறா, அவர்களுக்காக எவ்வளவு காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்படுறார். இப்படியான ஒரு மனைவி மெஷின் மாதிரி காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்படுற மனைவியை பார்த்து வாயை திறந்து ஒரு நாளாவது உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்கள், ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் சிறந்த கூலி அல்லாஹ் தந்தருள்வானா. எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாள், ஏன் ஹிதுமத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாள். அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்திலே சிறந்த கூலியை தரணும், ஆகிராட வாழ்க்கையிலே சிறந்த கூலியை தரணும். வாய் விட்டு அவளை புகழ்ந்து அவளுக்காக எப்ப துவா செஞ்சால் இந்த ஜஸாக்கல்லாஹு கைரா என்ற வார்த்தை சரி, இவ்வளோ கஷ்டப்படுறவளுக்கு நானும் நீங்களும் ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்றோமா, வாயை திறந்தவளுக்காக துவா செய்யறோமா? ஊர்ல ஒருத்தர் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா, ஊர்ல ஒருத்தர் எங்களுக்கு நலவு செஞ்சா கட்டாயமாக நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆனா அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவரா இருக்கிறோம். அவர் எப்போதெல்லாம் சொல்றார், நான் இப்படிப்பட்ட நேரம் கஷ்டமாக இருந்த நேரம் எனக்கு இவர் உதவி செஞ்சவரே, இவர் எனக்கு இந்த கஷ்டத்தில் உதவி செஞ்சவரே என்றெல்லாம் காண்றவங்களுக்கெல்லாம் அவரை காண்ற நேரம் எல்லாம் நன்றி உணர்வுள்ளவர், அவரை நன்றியோடு நடப்போம். ஆனா காலையிலிருந்து மாலை வரைக்கும் மௌத்து வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய மனைவி வீட்டுக்குள் இருக்கிறார். வாயை தொடர்ந்து அவளுக்கு ஒரு நன்றிக்குரிய வாழ்க்கை, அவளுக்குரிய ஒரு துவா நம்மளோட வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகிறீங்களா? இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மனைவியை புகழுங்களை ஒரு குடும்பம் சந்தோஷம். அவ எதிர்பார்க்கிறா, கஷ்டப்பட்டு சமைக்கிறா, கஷ்டப்படுகிற தேவைகளை பூர்த்தி செய்றா. அவள் எதிர்பார்க்கிறா, இந்த கணவன் ஒரு புகழக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாரா? இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் இல்லை. யார் யாரையோ புகழ்ந்து தள்ளுறோம், வீட்டுக்குள் உள்ளவள இன்னைக்கு நாம புகழல்ல. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலப்பாடு, அடிப்படையான காரணம். அடிக்கடி அவளுக்கு துவா செய்யணும், அடிக்கடி அவளுக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும். இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படும். இதே மாதிரிதான் சகோதரர்கள், ஏன் நம்மளோட வாழ்க்கையில ஊரெல்லாம் சலாம், யாரை கண்டாலும் சலாம் சொல்றோம். ஆனா சில வேளை ஏன் வீட்டுக்குள்ள போக நேரம் சலாம் சொல்றது வைக்கம், மனைவிக்கு சலாம் சொல்றது வைக்கம், பாப்பாக்கு சலாம் சொல்ல வைக்கம், உம்மைக்கு சலாம் சொல்ல வைக்கம், மகனுக்கு சலாம் சொல்ல வைக்கம். வீட்டுக்குள்ள சலாம் இல்லை, வெளியில எல்லாம் சலாம் வைக்கிறேன். வீட்டுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற வார்த்தை அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு அழகான துவா. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கட்டும். வபரகாத்துஹு, அவனுடைய பரக்கத்துடன் கிடைக்கட்டும் என்றொரு துஆவத்தான இந்த சலாம். ஏன் இந்த வீட்டுக்குள்ள இந்த சலாம் இல்லை? வீட்டுக்குள்ள போற நேரமே இந்த சலாத்தை சொல்லிக் கொண்டு போறதில்லை. அடிக்கடி இந்த சலாம் ஏன் பரிமாறப்படுவதில்லை? இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும்னா அன்புக்குரியவர்களே, அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். இதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சுவர்க்கம் நுழைய மாட்டீங்க ஹத்தா துமினு, நீங்க ஈமான் கொள்ளும் வரைக்கும் நீங்க சுவர்க்கத்தை அடைய முடியாது. இதே மாதிரி அந்த ஹதீஸ்ல கடைசியில வருகிறது, நீங்க உண்மையான நேசத்தை, ஒருத்தருக்கொருத்தர் நேசத்தை அடையும் வரைக்கும் உங்களோட ஈமான்ல பூர்த்தி அடையலாம். ஒருத்தருக்கொருத்தர் நேசத்தை அடையலாம். அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, அஃபலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா, நீங்க அதை செஞ்சா
உங்களுக்கு மத்தியில அன்பு பரஸ்பரம் உண்டாகும், உங்களுக்கு மத்தியில அன்பு உண்டாகும். தகாபத்தும் ஒருத்தருக்கொருத்தர் நீங்க நேசிச்சு கொள்ளுவீங்க. அப்படியான உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுட்டு அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்க, சலாத்தை நீங்க பரப்புங்க, உங்களுக்கு மத்தியில அன்பு உண்டாகும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க. முஸ்லிமுடைய ரிவாயத்துல வருகிறது, அடிக்கடி ஏண்ட உங்களோட வீட்டுக்குள்ள சலாம், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா. சின்ன சின்ன விடயங்கள் நாங்க இதெல்லாம் கணக்கெடுக்கிறல்ல, இந்த ஜஸாக்கல்லாஹ் கணக்கெடுக்கிறல்ல, சலாத்தை கணக்கெடுக்கிறல்ல. இதே மாதிரி ஹதீஸ்ல வருகிறது, தஹாது தஹாபத்தும், சின்ன ஹதியாக்களை பரிமாறுங்க. உங்களோட மனைவிக்கு சின்ன ஒரு கிஃப்ட கொடுங்க, அவன் எதிர்பார்க்காத நேரம், கேட்காத நேரம் சின்ன ஒரு ஹதியாவை கொடுங்க. மனைவியுடைய வாப்பக்கு உம்மக்கு குடும்பத்தினருக்கு ஹதியாவை கொடுங்க. தஹாது தஹாபத்தும், ஹதியாக்களை பரிமாறிக்கோங்க. உங்களுக்கு மத்தியில அன்பு உண்டாகும், உங்களுக்கு மத்தியில பரஸ்பரம் உண்டாகும். சின்ன ஹதியாக்களை பெரிய விலை கொடுத்து வாங்கணும்ன்றதல்ல, சின்ன ஹதியாக்களை ஹதீஸ் அமல் செய்யற நியத்தோடு நாங்க கொடுக்கிற நேரம் அல்லாஹ் இந்த ஹதீஸுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு அந்த பரஸ்பரத்தை அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைஞ்சாதான் சகோதரர்களே, எங்க குழந்தைகளை அழகான முறையில வளர்க்கிறோம், எங்க மனைவி அவள் அழகான முறையில எங்க குழந்தைகளை வளர்ப்பாள். எனக்கும் மனைவிக்கு மத்தியில் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த குடும்ப உறவு சீரில்லையா, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக கூடிய நிலப்பாட்டை நாங்கள் பார்ப்போம். சாதாரணமானதல்ல. குடும்ப வாழ்க்கையில் உள்ள அன்பு எங்கட குடும்பங்களை சீராக அமைக்கிறதுக்கு, எங்கட எதிர்காலம், குழந்தைகளுடைய எதிர்காலம் சீராக அமைகிறதுக்கு ஏந்த அவங்களோட குடும்ப வாழ்க்கை அமையும். இதே மாதிரி அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மனைவியை தந்திருக்கிறார். மனைவி அவர் என்றவள் மனிதனே பலகீனமானவன், மனிதன் பலகீனமான முறையில படைக்கப்பட்டவன் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. அதுலயும் மனைவி பெண் என்றவள் இன்னமே பலகீனமானவள். அவளிடத்துல சில பலகீனமான தன்மைகள் வெளிப்படும். ஆண்கள மாதிரி அல்ல, உள்ளத்துல பலகீனம், அவருடைய செயல்பாட்டில் பலகீனம். இது ஒரு கணவன், குடும்ப தலைவன், ஒரு கணவன், ஒரு மாப்பிள்ளை இதை புரிஞ்சு நடக்கலனா அந்த குடும்ப வாழ்க்கையில அன்புக்குரியவர்களை பிரச்சனைகள், சிக்கல்கள் உருவாகிறத பார்க்கிறோம். மனைவி என்பவளுக்கு அல்லாஹ் மாத விடாய் ஏற்படுத்தியிருக்கிறான். மாதத்துக்கு கொடுக்கா அப்படியான அந்த மாத விடாயுடைய நிலப்பாடு அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரமே, நபியே நீங்க சொல்லுங்க, குல் ஹுவ அதா, அவரு நோவின, அவருக்கு ஏற்படக்கூடிய நோவின அல்லாஹ்வே சொல்லுகிறான். எங்களுக்கு ஒரு நோவின வந்தா நாங்க வளமையாக இருக்கிற மாதிரி இருக்காம, எனக்கு ஒரு தலைவலி வருது, எனக்கு ஒரு காய்ச்சல் வருது, நான் வளமையா சிரிச்சு எல்லாரோடையும் விளையாடக்கூடிய ஒரு தன்மையோடு இருப்பேன். ஆனா எனக்கு தலைவலி வந்தா, எனக்கு ஒரு நோவின வந்தா, என்னோட கொஞ்சம் விளையாட வானம், எனக்கு கொஞ்சம் தலைவலி, இப்ப ஜோக் அடிக்க வானம், எனக்கு கொஞ்சம் சூடாகும் என்றெல்லாம் நாங்க எங்கட தன்மையிலிருந்து மாறுபடுறோம். இதே மாதிரிதான் ஒரு மனைவி, அவளுக்கு மாதவிடாயுடைய காலம், அவளுக்கு நோவின, அவளுடைய வளமையான தன்மையிலிருந்து அவள் மாறுபட்ட நிலைமை. இது ஒரு கணவன் புரியணும். வயிற்றுல குழந்தையை சுமந்த காலம், அவளுடைய தன்மைகள்ல வித்தியாசம் மாறுபாடு. இது ஒரு கணவன் விளங்காத நேரம். குடும்ப வாழ்க்கை, ஏராளமான குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னமாகி அந்த குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை. இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளஞ்ச விழா எலும்பால படைக்கப்பட்டவள் ஒரு மனைவி என்றவள், அப்படியான விழா எலும்பால படைக்கப்பட்டவள் பெண். நீங்க அதை நீங்க ஒரேடியா நேரையாக போனீங்கன்னா கசர்த்து நீங்க உடைச்சிடுவீங்க, நீங்க உடைச்சிடுவீங்கடா. அதனால ஒரேடியாக எங்களோட மனைவியை நேரையாக சீர்திருத்த முடியாது. சில புறப்பாடுகள் இருக்கிறோம், சில முன்பின்கள் இருக்கிறோம். அவள அழகான முறையில வழி நடத்தக்கூடிய நேரம் அந்த வாழ்க்கையை சீராக்கிறோம். நபி சொன்னாங்க, நீங்க ஒரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரேடியா நேரையாக போனீங்க, நீங்க உடைச்சிடுவீங்க. உடைக்கிறது அதாவது கஸ்ருஹா தலாகுஹா, அது உடைக்கிறதே அவள் தலாக்களை வைத்து நிற்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோட அழகான முறையில குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். ஒரே நேரம் 9 மனைவிமார்களோட வாழ்ந்தார்.
வயதுல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட குடும்ப வாழ்க்கை விதவையோட அடிமையோட செல்வ சீமாட்டி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அடிமையாக இருந்தவங்க எல்லா நிலப்பாட்டில் உள்ளவங்களோட குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் யுத்தத்துக்கு போற நேரம் எங்க போறாங்க? யுத்தத்துக்கு போற நேரம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ரேஸ் ஓடுவோமா? யுத்தத்துக்கு போற நேரம் கேட்ட கேள்வி, ரேஸ் ஓடுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற, ஆயிஷா யுத்தத்துக்கு போற நேரம் ரேஸ் ஓடுற நேரமா? இப்படி எங்கட வாயிலிருந்து வார வார்த்தை அல்ல. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தக்கத்தமு நீங்க கொஞ்சம் முந்துங்க என்று முந்த சொல்லிட்டு யுத்தத்துக்கு போற நேரம் தந்த மனைவியோட ரேஸ் ஓடினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில கொஞ்சம் யோசிக்கிறேன். நாங்க எங்கட மனைவியோட எப்படி நடக்கிறோம்? ஆபீஸுக்கு ரெடி ஆகி, வேலைக்கு ரெடி ஆகி, வீட்டிலிருந்து வெளியாகிற நேரம் மனைவி சொல்றா, நான் பிள்ளைக்கு பால் இல்ல, இன்னைக்கு கறி வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை என்று வீட்டிலிருந்து வெளியாகிற நேரம் சொன்னா ஏண்டோட வாயிலிருந்து என்ன வார்த்தை யோசிகள்? எப்படி நாங்க பேசுவோம்? நேற்று டைம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா அப்படி அல்ல. குடும்ப வாழ்க்கை மனைவியோடு எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, ஏராளமான விடயங்கள் நேரங்கள் கொடுக்காது. குடும்ப வாழ்க்கை எப்படி நான் தனக்கு கண் அலங்கரிக்கிறதே, மனைவி எனக்கு அழகாகணும் என்று நான் விரும்புகிற மாதிரிதான் மனைவி விரும்புகிறார். ஏண்ட கணவன் எனக்கு அழகா இருக்கணும். நாங்க எல்லாம் ஒரு சைட பார்க்கிறோம், மனைவி நல்லா இருக்கணும், ராணி மாதிரி இருக்கணும் அவளை பார்க்கிறோம். ஆனா எங்கட குடும்ப வாழ்க்கையில அவளோட நான் எப்படி நடக்கிறேன்? அதற்கு இப்ப அப்பா சத்தியம் நான் சொல்லுவாங்க, ஏண்ட மனைவி எனக்கு எப்படி அழகாக இருக்கணும் என்று அவள் தன்னை அலங்கரிப்பாளோ, ஏண்ட மனைவிக்காக நான் என்ன அலங்கரிப்பேன், என்ன சுத்தப்படுத்துவேன், ஏண்ட உடம்பை சுத்தமாக வைப்பேன், ஏண்ட ஆடைகளை கொண்டு அலங்கரிப்பேன், ஏண்ட மனைவிக்காக நான் அழகாக. நாங்க மனைவி எதிர்பார்க்கிறோம், ஏண்ட ஆசைகள் பூர்த்தி செய்யப்படணும் என்று ஒரு மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிற மாதிரிதான் ஒரு மனைவி ஒரு கணவனிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த ஆசைகள் பூர்த்தியாக்கப்படணும். அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை அதனுடைய சந்தோஷம் தான் எங்கட குழந்தைகளோட வாழ்க்கை, எங்கட குழந்தைகளோட எதிர்காலம். அந்த குடும்பம் சீரானா, சந்தோஷமாக அமைஞ்சா, ஒவ்வொரு குடும்பம் தான் ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு கிராமம் தான் அது ஒவ்வொரு ஊராக உலகருடைய வாழ்க்கை சீர்திருத்தம் அது குடும்பத்தில் இருந்து உருவாகும். அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக அமையணும் என்று ஏராளமான விடயங்கள். இந்த குடும்ப வாழ்க்கையை நானும் நீங்களும் சந்தோஷத்தை அப்படியான முறையை அடைஞ்சு கொண்டோம்னா எங்களோட வாழ்க்கையில் ஏராளமான கைதுகளை நலவுகள் அடையலும். அப்படிப்பட்ட நல்லொரு வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிருயாமா. யாரெல்லாம் அஞ்சு மன்னரையில் வாழ்றாங்களா, இந்த தாயை தகப்பட பொருந்தி போயாங்களா, அவர்களுடைய கவருடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக்கியாங்களா, சொர்க்கத்துடைய திட்டல்களை வீச வச்சிருக்காங்களா, கண்ணு கெட்டு தூரம் விசாலமாக்கியாங்களா. யாரெல்லாம் உயிரோட வாழ்றாங்களோ அந்த தாய் தகப்பண்ட ஆசியத்தில் வரக்க செஞ்சிருக்காங்களா, நீண்ட கால ஆயிரம் நசீபாக்கிறியாங்களா. எங்களோட மனைவியை பொருத்தி போயிடலாம், அவருக்கு ஆசியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிறியாங்களா, அவளோட சந்தோஷமாக வாழ்க்கை செஞ்சிருக்காங்களா. புரிந்துணர்வுள்ள குடும்ப வாழ்க்கையை நசீபாக்கிறியாங்களா, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நசீபாக்கிறியாங்களா, கைதுகள் நிறைஞ்ச குடும்ப வாழ்க்கையா ஆக்கிறியாங்களா, கைதுகள் நிறைஞ்ச குடும்ப வாழ்க்கையா ஆக்கிறியாங்களா. கைருக்கும் கைருக்கும் நிசாயிக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் உங்களோட சிறந்தவங்க உங்களோட மனைவி மார்களுக்கு சிறந்தவன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அப்படியான சிறந்த ஒரு கணவனாக வாழக்கூடிய வாழ்க்கையை நசீபாக்கிறியாங்களா. கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கிறியாங்களா. கலிமாவோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கிறியாங்களா. துஆக்களை கபூல் செஞ்சிறியாங்களா. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله
ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله يحب المتقين فاتقوا حيثما كنتم ولا تعصوا بامتثال نواهيه واجتناب بأوامره وعدوان حدوده. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهل وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أطيعوا الله والرسول وتمسكوا بكتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم وحافظوا على أوامره واجتنبوا عن نواهيه وتشرفوا عند الله بتقوى لأن أكرمكم عند الله يتقاكم. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عظيما بدأ بنفسه تعظيما وثنى بملائكته تكريما وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم كما أمرتنا بالصلاة والتسليم. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله، وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله، وأصدقهم حياء عثمان رضي الله، وأقضاهم علي رضي الله، وسيدة شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما، وسيدة نساء أهل الجنة الزهراء البتول فاطمة بنت الرسول صلى الله عليه وسلم رضي الله عنها، وسيد الشهداء حمزة رضي الله وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تشوي خلقنا في النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يشكركم يهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.